இப்ப இந்த முருகன் மாநாட்டை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசும்போது பாஜக இப்ப தமிழிசை கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வேங்கை வயல் அப்போ பிரச்சனையின் போது திருமாவளவன் ஒரு போராட்டம் நடத்தல, ஆனா இதுக்கு வந்துட்டாரு, இதை எதிர்த்து அப்படின்னா அவங்க அரசியல் அறியாமையில உளர்றாங்கன்னு அர்த்தம். வேங்கை வயல் பிரச்சனையில நான் தான் முதல்ல போய் புதுக்கோட்டையில டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி எல்லாம் புத்தாண்டு கொண்டாடுற மூட்ல இருக்கிறாங்க, மனநிலையில இருக்காங்க. நாங்க 5000 பேருக்கு மேல திரட்டி புதுக்கோட்டையில ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அது நடந்த 4வது நாள், அது 26ஆம் தேதி என்ன நடக்குது. நான் 31ஆம் தேதி மாலை 4 மணிக்கு புதுக்கோட்டையில, இன்னைக்கு என்னுடைய ஃபேஸ்புக்ல போய் பாருங்க, லைவ்ல இருக்கும். அது இந்த போட்டோஸ் இருக்கும். அதோட நிறுத்தாம அதுக்கு பிறகு சிஎம் பார்த்து மனு கொடுத்து அதை சிபிசிஐடிக்கு மாத்துங்கன்னு சொன்னது நான் தான். அதுக்கப்புறம் சிபிசிஐடி மாத்தினாங்க. அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்க தான் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய அழுத்தத்துல தான் அது சில மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஊடக விவாதங்களுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் தான். இந்த விஷயத்துல இது திமுக அரசுக்கு எதிரானது, இதை நம்ம பயன்படுத்தலாம்னு ஏன் அதிமுக கையில் எடுக்கல? அதிமுக எதிர்கட்சி தானே. தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசுன்னு ஏன் அவங்களால சொல்ல முடியல? இப்ப இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு தலித்துகளையே கைது பண்ணாங்கல்ல, அப்ப தலித்துகளை கைது பண்ணதுனால இந்த அரசு தலித் விரோத அரசுன்னு ஏன் அதிமுக சொல்ல முடியல? இதை ஏன் யாரும் கேட்கல? அதிமுக காரங்க வேங்கைவேல் பிரச்சனையில என்ன பண்ணீங்க அப்படின்னு ஏன் கேட்கல? பிஜேபி வேங்கைவேல் பிரச்சனையில என்ன நீங்க போராட்டம் நடத்துனீங்க? உங்களால அவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கிடைச்சது? அல்லது இன்னைக்கு இந்த 2-3 தலித்து இளைஞர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொன்ன போது பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? என்ன அறிக்கை விட்டாங்க? RSS நிலைப்பாடு என்னதுல? இல்ல அது தலித்துகள் செய்ய கிடையாது, இந்த அரசாங்கம் பொய்யா சொல்லுது, செய்தவர்கள் தலித் அல்லாதவர்கள் தான் அப்படின்னு RSS சொன்னதா? பிஜேபி சொல்லிச்சா? அதையே நீங்க ஊடகவியலாளர்கள் கேட்கல. அவங்கள்ட்ட போராட்டம் நடத்தின எங்களையே திரும்பி திரும்பி கேட்டுட்டு வேங்கைவேலுக்கு என்ன பண்ணீங்க, வேங்கைவேலுக்கு என்ன பண்ணீங்கன்னா, இதுதான் பாலிடிக்ஸ். இது ஏதோ ஜனங்க மறந்துருவாங்கிறதா நினைச்சிட்டு வேங்கைவேல் பக்கத்துக்கு திருமாவளவன் போலனா இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டு.